ஒரு காலத்துல சென்னை முழுக்க ஒலித்த ஒரு குரல். தொண்ணூறுகள்ல இவருடைய பாடல்கள் இல்லாத டீ கடை இல்ல, ஆட்டோக்கள் இல்ல, திருவிழாக்கள் இல்ல. இன்னிசை தென்றல் தேவாசாரே அவருடைய பாடல்கள்ல இவரை தான் தன்னுடைய வாத்தியாரா குறிப்பிட்டு வரிகள் எழுதியிருக்காரு. என்றும் உன்னை தேடும் கவிதை பாட தூண்டும் கன்னி பொன்னே வாமா கேசட் கடைகள்ல தொடங்கி வடசென்னையில இருக்க தெருக்களை தாண்டி ஆயிரக்கணக்கான ரசிகர்களோட மனசுல ஒலிச்ச ஒரு குரலின் கதை தான் இது. கானா பாடல்கள்ல கலக்குன சிந்தை புண்ணியர் ஐயாவுடைய கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1952 ஜூன் 4 அன்னைக்கு தான் இவர் சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா பெரியமேடு, அம்மா சிந்தாதிரிப்பேட்டை. இவங்க சிந்தாதிரிப்பேட்டையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே இவர் சூப்பராக ஃபுட்பால் விளையாடுவார். ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயரும் கூட. நல்ல ஸ்டாமினாவோட எனர்ஜெட்டிக்காக இருந்த பிளேயர். இவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவருடைய ஏரியாக்களில் நடக்கக்கூடிய மாதா கோவில் திருவிழாக்களில் வேண்டுதலுக்காக சத்தமாக பாடலை பாடிக்கிட்டு அந்த கோவிலையே சுற்றி வருவாங்களாம். அப்படிதான் இவருக்குள்ள கானா வந்திருக்கு. ஆரம்பத்தில் கானா பாடல் அப்படின்றது இறந்தவங்க வீட்டில் பாடக்கூடிய பாடலாக மட்டும்தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இவங்கெல்லாம் உள்ளே வந்து பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கானா அப்படின்றது ஒரு இசை லெவலில் ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போகக்கூடிய ஒரு கலை. அதை சினிமாவிலையும் பாடலாம், மக்கள் ரசிக்கும்படி இறந்தவங்களுக்காக மட்டும் இல்லாமல் காதல், வாழ்க்கை, தத்துவம் அப்படின்னு எல்லா ஃபீலிங்ஸையும் வெளிக்கொண்டு வர்றதுக்காகவும் பாடலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நிறைய கலைஞர்கள் அந்த டைமில் உருவெடுத்து வர்றாங்க. அப்படி வந்தவர் தான் கானா புண்ணியர் ஐயா. இவர் முதல்ல 1962-63 காலகட்டங்களில் தன்னோட 13 வயசுலேயே கானா பாடுறதுக்கு வந்துடுறாரு. இவர் கானா பாடுறதுக்கு கானா உலகத்துக்குள்ள நுழைஞ்சாலுமே இவருக்கு மிலிட்ரி இல்லைனா போலீஸ்ல சேரணும் அப்படின்றதான் விருப்பம், ஆசையாகவும் வச்சிருந்திருக்காரு. பட் இவருடைய ஹைட்டு காரணமா அந்த துறைகளில் இவரால் சேர முடியாம போயிடுச்சு. ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்க ரிஜெக்ட் பண்ணாலும் கானா உலகம் அவருக்கு கை கொடுத்து தூக்கி இருக்கு. அது உனக்கு எனக்கு சொகுசு, அழகு கேத்த சைஸு, நான் வாங்கி தரேன் கொலுசு. இவருடைய பேர் சிந்தை புண்ணியர் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக சிந்தாதிரிப்பேட்டையில் பிறந்ததுனால அந்த சிந்தாதிரிப்பேட்டை அப்படின்ற ஊரை சுருக்கி தான் சிந்தை அப்படின்னு வச்சு சிந்தை புண்ணியர் அப்படின்ற பேரா குறிப்பிடுறாங்க இவரை. என் பேர் வந்து புண்ணியநாதன். அதை வந்து நாதன்ற பேர் அதிகமாக இருக்குது. அதை கட் பண்ணி 5 எழுத்தா புண்ணியர். நம்ம கானா புண்ணியர் ஐயா அவருடைய 4வது தலைமுறை ஆட்கள் வரைக்கும் கூட சேர்ந்து பாடியிருக்காரு. அந்த காலகட்டத்திலலாம் கானா கச்சேரிகள் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 5 மணி வரைக்கும் நடந்துட்டு இருந்துச்சு. இவங்க வந்த காலகட்டத்தில் நைட்டு 8 மணிலேருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் நடத்துகிற மாதிரி கச்சேரியை சுருக்கி கொண்டு வந்தாங்க. அதுலேயும் நைட்டு கச்சேரி அப்படின்னா 2 ரூபா கொடுத்து வாடகை சைக்கிள் எடுத்துட்டு எல்லாருமே கச்சேரிக்கு போவாங்களாம். 3 இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் வச்சுக்குவாங்களாம். தபேலா, ஹார்மோனியம், டோலக். தபேலா வாசிக்கிறவருக்கு 25 ரூபா, ஹார்மோனியம் வாசிக்கிறவருக்கு 25 ரூபா, டோலக் வாசிக்கிறவருக்கு 25 ரூபா. டோட்டலாக 75 ரூபா அவங்களுக்கு ஃபீஸ் போயிடும். தென் மெயினாக அந்த பாட்டு பாடுற கானா புண்ணியர் ஐயா அவங்களுக்கு 80 ரூபாயிலிருந்து 75 ரூபா வரைக்கும் கிடைக்குமா. அதில் ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு போனால் கூட 70 ரூபா அவருக்கு கையில் நிற்கிற மாதிரி சேலரி கிடைச்சிட்டு இருந்திருக்கு அந்த டைமில். 1960களில் 70களில் பாட ஆரம்பித்தவர் தொடர்ந்து 30 வருடங்களுக்கு மேலே இசை கச்சேரிகளில் பாடிட்டு இருக்காரு புண்ணியர் ஐயா. அப்போதான் 90s டைமில் நம்ம பாடின பாடல்கள்லாம் எதுக்கு கேசட்டாக எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடாது, மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்பாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த ஒரு ஐடியாவை சூஸ் பண்ணி கேசட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இறங்குது அது நாளடைவில் நாங்கள் கேசட்டில் பாடி மக்கள் மனசில் பதிஞ்சு அது சினிமா துறையில் போயிட்டு இன்றைக்கி உலகம் பூரா ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படி கேசட் ரிலீஸ் பண்ணணும்னா அந்த கேசட்டில் இவருடைய ஃபோட்டோ போடணும் அப்படின்றதுக்காக இவருடைய ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இவர் அந்த டைமில் ரெக்கார்டிங்க்கு வரும்போது சாங் பாட வரும்போதெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ மொட்டை அடிச்சு போட்டால் ஃபோட்டோ நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த டைமில் ரெக்கார்டிங்கில் இருந்த காமராஜ் அப்படின்ற ஒருத்தவர் அவருடைய பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து புண்ணியர் ஐயா தலையில் கட்டிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. இவரும் கட்டிக்கிட்டு அந்த ஒரு ஸ்டில்லை கொடுத்து அந்த பாடலை பாடியிருக்காங்க. அப்படி அந்த ஸ்டில்லை தான் கேசட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தலையில் கர்ச்சீஃப் கட்டி பாடுறதான் புண்ணியர் ஐயாவோட ஸ்டைல். தலையில் கர்ச்சீஃப் கட்டி பாடுனா அவர் தான் புண்ணியர் ஐயா அப்படின்ற ஒரு அடையாளமாகவே மாறுது அந்த கர்ச்சீஃப். கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலே அவருடைய தலையில் கர்ச்சீஃப் கட்டி மட்டும்தான் பாடிக்கிட்டு இருக்காரு புண்ணியர் ஐயா. தாயினும் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தாயில்லாமல் யாரும் இங்கே வருவதே இல்லை. கச்சேரிகளை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த இவருடைய பாடல்கள் கேசட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 1990களில் சென்னையில் இருக்க தெருக்கள் மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்க பல்வேறு ஊர்கள்லையுமே இவருடைய கானா இசை, இவருடைய குரல்ல வந்த பாடல்கள் எல்லாம் அங்கங்க ஒலிக்க ஆரம்பிக்குது.
இளையராணியே எந்த இதயவாணியே. இவருடைய பாடல் வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே செயற்கைத்தனமா இல்லாம அன்றாட மக்கள் வாழ்க்கையில என்னென்ன உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்களோ அதையெல்லாம் குறிப்பிட்டு பாடல் வரிகளா எழுதி பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனாலதான் 60 வருஷமா இந்த கானா இசை உலகில் இருந்தும் சினிமா பாடல்கள் எதுவுமே பாடாம ரொம்பவும் ஃபேமஸ் ஆகாத ஒரு கலைஞரா இருந்தாலுமே மக்கள் அவரை இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆப்பிள் மியூசிக், ஸ்பாட்டிஃபை, யூடியூப் மியூசிக் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சு பாடல்கள் கேட்க. ஆனா அன்னைக்கு ஒரே ஒருத்தவர் தான் இருந்தாரு, அவர் தான் கேசட். அந்த ஆடியோ கேசட்டுகள்ல இவருடைய சின்ன பொண்ணு, கண்கள் ரெண்டும், முத்துமணியே, விழியும் விழியும் கேட்குதே இப்படின்ற காதல் பாடல்கள்லாம் கேட்டு கேட்டு அவங்களுடைய காதலிகளை காதலிச்சிட்டு இருந்த காலம் அது. ஏகப்பட்ட ரசிகர்களை சம்பாதிச்சாரு புண்ணியரையா அந்த காலகட்டத்தில். நான் உன்னை பார்த்து நிலை மாறி சிலையாக நின்று தங்க உடலாவில் நிலவா உன்னை நான் என்ன சொல்ல. அந்த காலகட்டத்தில் இவர் பல்வேறு வகையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருந்தாலுமே அதிகமான பாடல்கள் காதல் சம்பந்தமா, காதலி சம்பந்தமா, காதலன் சம்பந்தமா தான் பாடியிருக்காரு. அந்த பாடல்கள் எல்லாம் தான் ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமா வரவேற்படைஞ்சு இவருக்கு ஒரு நல்ல பேரு, பெரிய பேரையும் கொடுத்துச்சு. அந்த மாதிரி வெளிவந்த இவருடைய பாடல்கள் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கண்கள் என்றும் உன்னை தேடும் கவிதை பாட தூண்டும் கன்னி பொன்னே வாமா. விழியும் விழியும் பார்க்குதே காதல் வலை வீசுதே தங்கரதம் போல் வந்தாலே என் அழகு 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 தமிழ்நாடு அழகு என் பாட்டை கேட்க கூடி அக்கா பொண்ணு மீனா அந்த நாட்டுப்புறம் வேணா பட்டணம் போனா நீ கேடுவேதானா. முத்துமணியே ஏனோ மறந்து விட்டாய். தெற்கு திசை ஓரத்தின் மேலே தெளிந்த மாலை பொழுதினிலே கண்ணில் கண்டு மாணவளே மாணவளே இல்லை மீனவளே. அன்னக்கிளி வண்ணக்கிளி நான் ஆசை வச்ச சின்ன கிளி, நான் ஆசை வச்ச சின்ன கிளி. இந்த மாதிரி கானா புண்ணியரையா அவங்களுடைய குரலில், அவங்களுடைய இசையில், அவங்களுடைய பாடல் வரிகளில் வந்த ஏகப்பட்ட பாடல்கள் இருக்குது. குறிப்பிட்ட முக்கியமான சில பாடல்களை மட்டும் சொல்லியிருக்கேன். 80s இருந்து 2K வரைக்கும் இவ்வளோ ஃபேமஸாக இருந்த ஒரு கானா பாடகர் ஏன் அந்த அளவுக்கு சினிமா பாடல்கள் பாடலை, அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட கெரியரில் 5 சினிமா படங்களில் பாடியிருக்காரு. மாமல்லன், கருப்பர் நகரம், பஜிலேரி, கோவலனின் காதலி, ஆப்பெரிவு மாணவர்கள். இந்த 5 படங்கள் தான். அதில் தேனிசை தென்றல் தேவா அவங்களுடைய மாமல்லன் படத்தில் உள்ள பாடலும், கோவலனின் காதலி படத்தில் உள்ள பாட்டும் ரிலீஸ் ஆயிருச்சு. மற்ற படங்கள் ரிலீஸ் ஆகாததுனால அந்த பாட்டும் வெளிவரல. கடவுள் இருக்காராம் கண்டவங்க சொன்னாங்க, தாயை போல கடவுளைத்தான் யாரு இங்கே கண்டாங்க. இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. நமக்கு அப்புறம் பின்னாடி வந்தவங்க எல்லாம் போயிட்டு சினிமாவில் பாடி பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பட் நம்ம ஆல்ரெடி பாடின பாடல்களே வெளிவரலையே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்காரு அந்த டைம்ல. இதுல ஒரு ஆச்சரியமான பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசையமைப்பாளர் தேவா சார் அவங்களுடைய படமான டம்மி டப்பாசு படத்துல ஒரு பாட்டுல என்னுடைய வாத்தியார் புண்ணியர் அப்படின்ற வரிகளை குறிப்பிட்டு எழுதியிருப்பாரு. மாட்டு சென்ட்ரல் ஜெயிலில் 1 இயர் எனக்கு பாட்டுலதான் வாத்தியார் புண்ணியர். இந்த வரிகள் புண்ணியர் ஐயா அவங்களுக்கு ரொம்ப அளவில் சந்தோஷத்தை கொடுத்துச்சு, அவருக்கு ரொம்ப பெருமையை கொடுத்துச்சு அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில். ஆனால் சினிமாவுக்கே போகாமல் சினிமா பாடல்களே பாடாமல் இருந்த ஒருத்தவருக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. இவருடைய சாதனைகளை பாராட்டி இவரை கௌரவிக்கிற விதமாக இயக்குனர் ப. ரஞ்சித் அவங்களுடைய நீலம் பண்பாட்டு மையம் சார்பாக மக்களிசி மாமணி அப்படின்ற ஒரு விருதை கானா புண்ணியர் ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. தென் இவருடைய கடைசி காலத்தில் சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்க அவருடைய வீட்டில் வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. 2024 வருஷத்தில் செப்டம்பர் 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த மண்ணுலகை விட்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து இருக்கிறார். ஐயாவோட பாடல்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கேட்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடைக்கும். இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் கானா பாடலை வளர்த்து வந்தாங்க. இன்னைக்கு ஒரு சில கலைஞர்கள் இந்த கானா பாடல்களையே ஒரு பேட் வேர்ட்ஸ் கலந்த பாடல்களாகவும் ஒரு ரவுடிகள் பாடக்கூடிய பாடலாகவும் மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப பாரு, ஒரு டெமோ காட்டுறேன் பாரு. என்ன பண்ண போற? அந்த பொண்ண பாரு. நீயும் நானும் சேர்ந்து சிரிக்கும் காட்சி தோன்றுதே. ஐயோ அப்படியே உன் மூஞ்ச பாரு. வாடாயப்பா மன்னாடி இவரு நான் சொன்னாரு வேற மாதிரி வேலை
80s 90s ஏர்லி 2K இந்த டைம்ல இருந்தது தான் கோல்டன் டேஸ் ஆஃப் சென்னை கானா சாங்ஸ். ஐயாவோட புகழ் குறையலாம், கேசட்டுகள் காணாம போகலாம், ஆனால் ஒரு தலைமுறையோட மனதை தொட்ட அந்த வாய்ஸ் மட்டும் என்னைக்குமே அழியாது. அந்த குரல்களில் ஒன்று தான் கானா புண்ணீர் ஐயாவுடைய குரல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ஐயாவுடைய குரல் உங்களுக்கு நினைவு இருக்கா? புண்ணீர் ஐயாவுடைய பாடல்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் சொல்லணும்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லார் பேரும்